அவர்கள் சியான் விக்ரம் பாராட்டுங்க. படம் ஏன் முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்றதா இருந்துச்சுன்னு படம் தரமான படம் முடியாது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற நாங்க படம் சியான் விக்ரம் வாழ்க. வெயிட் மகா நடிகன், அதாவது விக்ரம் நடிப்பு வேற, பிஜிஎம் செம்ம டாப். எப்பயுமே மாசுதான் அவர்கள் சியான் விக்ரம் படம் பேசுனேன். படம் ஏன் முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்றதா இருந்துச்சுன்னு படம் தரமான படம் முடியாது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தலை விக்ரம யாரும் நடிக்கவே முடியாது. சியான் விக்ரம நன்றி வணக்கம். ஏங்க படம் இதாங்க படம் படம்னா இதே படம். படம் பார்க்கறதே வந்து பாரு, படம் அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பர் சார், சூப்பர் சூப்பரா எல்லாமே எனக்கு. படம் எப்படி இருக்கா? இந்த மாதிரி படமே நாங்க படம் இருக்குது தானே. ஆனா படம் வந்து 1001 பார்த்துருப்பாங்கல்ல, அதை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு 1001 மிஸ் பண்ண மாதிரி தங்கலான யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. தங்கலான வந்து உண்மையிலே வந்து விக்ரமோட உழைப்பை தாண்டி வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே தரமா இருக்கு. விக்ரம் காண்டி பார்க்க வேணாம். படத்தோட கதை, நம்மளோட 200 வருஷம் வரலாறு வந்து பேசிக்கிட்டா 200 வருஷம் வரலாறு வந்து அப்படியே வந்து அந்த ஆதி காலத்து மனுஷன் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்துல நம்மளோட ஆதிக்குடி வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து அப்படியே வந்து நிஜத்தில் வந்து நம்ம பார்க்குற வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ப்ரெசன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே படம் நல்லா இருக்குது. தங்கலாங்கிற பாட்டு வந்து வரும்போது வந்து நமக்கு வந்து அந்த வாழ்க்கைக்கு வந்து அப்படியே கொண்டு போகுது. உண்மையிலே யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. முக்கியமாக வந்து ஜென்ரல் ஆடியன்ஸு, அதாவது ஏ கேட்டகரி, பி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ரசிகர் வந்து சி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸு குடும்பத்தோட வந்து பாருங்கள். படம் வந்து சூப்பராக இருக்குது. விக்ரம் காண்டி வர்றதை தாண்டி படம் செம்மையா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. எங்க தலைவனுக்காண்டி வந்து படத்தை வந்து வாழ்த்துங்க, பாராட்டுங்க, வாழ்க்கை வச்சுங்க.